இது ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா 12 எண்கள் இருக்குது. மொத்தம் நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராசி மண்டலத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா 12 ராசிகள் 12 தான் இருக்கும். 1 2 3 4 5 6 8 9 10 11 12. இந்த 12 கட்டங்கள் தான் எல்லா ஜாதகத்துலேயுமே இருக்கும். 12 ராசி தான் இருக்கும். இதுக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்குள்ளேயும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். 9 பாதங்கள் இருக்கும். அப்போது 9 × 12 108 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். இந்த 108 நட்சத்திர பாதங்களுக்கும் எண்கள் உண்டு. அப்போது ஒவ்வொரு எண்களுமே இப்போ இந்த 92னா இந்த 12 கட்டத்துக்குள்ள ஒரு இடத்துல விழுகும். 77னா இந்த 12 கட்டத்துக்குள்ள ஒரு இடத்துல விழுகும். அப்போ மொத்த ஜாதகத்திலையுமே இந்த 12 ராசி மண்டலத்தையும் தாண்டி எந்த இதுவுமே இயங்க போகிறது இல்லை. அப்போ இந்த 12 இதில் 10 நம்பர் தான் இருக்குது. இங்கே 2 நம்பர் வந்துடுது. அப்போ மொத்தம் 12 எண்கள் ஆயிடுச்சு. 12 எண்களும் இந்த 12 பாவங்களில் வேலை செய்யும். இந்த மொத்தம் 64ங்கிறது கொடுப்பினை. இந்த மொபைல் நம்பர் 10 நம்பருமே நல்லா இருந்தவங்க கூட்டு எண் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, தவறான அலைவரிசையில் வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏன்னா இந்த 10 நம்பரை வச்சு உங்கள் ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம பலனை சொல்கிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு பாவங்களோட தொடர்பாய்த்தான் வரும். இது ஜாதகர்னு சொல்கிறோம், இது மனைவின்னு சொல்கிறோம், தொழில் சொல்கிறோம், சொத்து சொல்கிறோம், குழந்தை கொடுப்பினைன்னு சொல்கிறோம். இது எல்லாமே 2 பாவங்களோட கனெக்ட் ஆகி தான் வரும். அப்போ உங்களுக்கு இந்த செல்ஃபோன் நம்பர் வச்சு பலன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குதோ அதுதான் உங்கள் நம்பராக உங்கள் கைக்கு வரும். நீங்கள் எத்தனை நம்பர் வாங்கிட்டாலும் சரி, அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் என்ன கொடுப்பினை இருக்குதோ அந்த கிரகங்கள் அழகாக உங்கள் நம்பரில் உட்காந்துக்கோ. அது யாரும் தடுக்கவே முடியாது. ஏன்னா நான் போன லைவ் பண்ணி போகிற நாளாகி போச்சு. போன லைவில் பேசும்போது சொல்லியிருப்பேன், ஒருத்தருடைய மொபைல் நம்பர் வச்சு அவங்க ஜாதகத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 கட்டத்துக்குள்ளே இந்த எண்கள் கனெக்டிவிட்டியாக வேலை செய்யறதுனால தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகம் இங்கே இருக்குன்னு கூட சொல்ல முடியுது ஆய்வில். அப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த எண்கள் நம்ம இதில் போட்டோம். உதாரணத்துக்கு இதில் ஒரு இப்போ ஒரு 25 அப்படிங்கிற எண்ணை பற்றி பார்க்கலாம். இந்த 25ஆம் எண்ணை பற்றி பார்க்கலாம். இந்த 25 அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பில்லாத எண். இந்த 25 அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத எண். இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த 25ங்கிற எண் உங்களுடைய மொபைல் நம்பரில் எங்கே வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வரக்கு வாய்ப்பு இல்லை, 2வது வேணால் வரும். அதாவது ஸ்டார்டிங்கில் 90 25 அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி யாராவது மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் 90 25ன்னு யாராவது மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க இருக்கும். அதே மாதிரி 88 25 இந்த மாதிரியுமே சில நம்பர்ஸு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. பார்த்தா 2வது 2 டிஜிட், அதாவது இந்த 2வது 2 டிஜிட் இங்கே எழுதியிருக்குங்க இல்லைங்களா, அதாவது மனைவியை குறிக்கிற இடத்துல இந்த 25 அப்படிங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பர் இப்படி 5 செட்டாக பிரிச்சிங்கன்னா 2வது 2 இலக்கமாக இந்த எண் வர மாதிரி நிறைய பேர் மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க. இந்த 25 அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத எண். சிறப்பில்லாத எண் இது, சரிங்களா? இது தவறான அலைவரிசை கொண்ட எண். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எண் யாருக்கெல்லாம் மொபைல் நம்பரில் 2வது ஸ்தானத்தில், அதாவது இந்த 2வது ஸ்தானம் மனைவின்னு போட்டுக்கிற பார்த்தீங்களா, இந்த இடத்துல யாருக்கெல்லாம் அவங்களோட யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரில் வருதோ அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா திருமணம் டிலே ஆகும். திருமணம் தாமதத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். எல்லா பரிகாரம் பண்ணுவாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க, எல்லா வழிமுறையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை திருமணத்தை சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுக்காது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையை சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுப்பதில்லை, ரொம்ப டிலே பண்ணுது. திருமணம் ஆனவங்க இந்த நம்பர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளை அது ஏற்படுத்தி விட்டுருது. கணவன் மனைவி பிரிந்தே போகக்கூடிய சூழ்நிலையில் அது ஏற்படுத்தி விட்டுருது. இந்த எண்கள் மொபைல் நம்பரில் 2வது ஸ்தானத்தில் வருகின்ற பொழுது, ஏன்னா ஜாதகர் பயன்படுத்தினா அது மனைவியை பாதிக்கும், மனைவி பயன்படுத்தினா அது கணவரை பாதிக்கும். இப்போ சப்போஸ் அவருக்கு திருமணமே ஆகலை அப்படிங்கிற போது குடும்பத்தில் அவங்களுடைய தாய் தகப்பனோட அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்காது. அவங்களுடைய பெற்றோர்களோட சுமூகமான சூழ்நிலை இல்லாத நிலையை அது ஏற்படுத்தும். வீட்டுக்கே போக வேண்டாம், வீட்டுக்கே போகிறக்கு மனசு வராது, மெதுவாக போய்க்கலாம், வீட்டுக்கு போகிறக்கே பிடிக்காத மாதிரி சூழ்நிலையில் இது ஏற்படுத்தி விடும். பொருளாதாரத்திலையும் சில இடர்பாடுகளை இது ஏற்படுத்தும். திருமணத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்திலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கும்.
குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய எண்ணா வருது, இரண்டாவது 2 டிஜிட்டாக வந்ததுன்னா. புரிஞ்சுக்கங்க. யாரோட மொபைல் நம்பர்லாம் இந்த மாதிரி எண் இரண்டாவது ஸ்தானத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திச்சவங்களா இருந்தீங்கன்னா இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கீழே கமெண்ட் போடுங்க. 100% அது அந்த எண்கள் அந்த வேலையை செய்யாமல் விடுறதில்லை. திருமணம் ஆகாமல் இருந்தீங்க, ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை தாமதம் பண்ணிகிட்டே இருக்கும். திருமணம் தாமதம் செய்கிறது. திருமணத்தை அது தாமதம் செய்கிறது. இன்னும் இந்த திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்போ திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி மொபைல் நம்பர்ல இருந்தாலும் பாருங்க, அவங்க கமெண்ட் போடுங்க, கண்டிப்பா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் தாமதமாகிறது. திருமண வாழ்க்கையில வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. திருமணம் ஆனவங்களும் டைவர்ஸ் வரைக்கும் போக வைக்குது. டைவர்ஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. டைவர்ஸினுடைய எல்லை வரைக்கும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு போகுது. இந்த மாதிரி நிறைய பண்ணுது. இதுக்கு ஈடுணையா இன்னொரு எண்ணும் அதே வேலையை செய்யுது. அதாவது வந்து உங்களுக்கு இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 07 இருக்கலாம், 8807 நிறைய பேர் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 07 அப்படிங்கிறதும் இதே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. 07 அப்படின்னு மொபைல் நம்பர் இரண்டாவது 2 இலக்க என்ன இது வந்துச்சு அப்படின்னா அதுவும் கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இது நோட் பண்ணிக்கணும். எழுதுற தெளிவா தெரியுதுங்களா? ரெட்டுங்க எழுதுனா அது அப்போ இதுல பாத்துக்குங்க. இந்த மாதிரி எண்கள் யாராவது உங்க மொபைல் நம்பர்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தொந்தரவுகள் ஏற்படுத்துது. இதே இந்த 25 அப்படிங்கிற எண் வந்து இப்போ இந்த இடத்துல மொபைல் நம்பர்ல இரண்டாவது டிஜிட், இந்த இரண்டாவது எண்ணா இப்படி வந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகளை கொடுக்குது. இதே 25 அப்படிங்கிற எண் வந்து மார்க்கர் எழுத மாட்டேங்குது. இப்போ இது 25 அப்படிங்கிற எண் சிறப்பு லைன் போட்டோம். அது ரெண்டாவது குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் நானே கிரியேட் பண்ணி என்னோட மொபைல் நம்பர்லேயே இங்கே மாற்றி போடுறேன்னு வைங்களேன். இப்போ 92 77 இங்கே 25 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 3 4 5 இந்த 23வது 2 எண் தொழில்னு சொல்லிட்டோம். இந்த 25 அப்படிங்கிற நம்பர் 3வது டிஜிட்ல யாராருக்கெல்லாம் வருதோ 3வது இடத்துல மொபைல் நம்பர்ல 3வது ஸ்தானங்கள்ல யாராருக்கெல்லாம் இந்த 25ங்கிற எண் வருதோ அவங்களுடைய பிஸ்னஸ் நிறைய சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சு நிறைய லாஸ் பண்ணிடுவாங்க. ஒன்றும் வருமானமே வராது, இல்லைன்னா வருமானத்துக்கு மேலே செலவுகள் ஏற்படுத்தி தொழிலை க்ளோஸ் பண்ண வச்சிடும். அப்போது தொழில் செய்யாதவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாபில் அவங்க திறமைக்கேற்ற வளர்ச்சி இருக்காது. அவர் 50,000 ரூபாய்க்கு வேலை செய்வார், சம்பளம் 20,000 ரூபா தான் கொடுப்பாங்க. அதை விட்டு வேற பக்கம் மாறி போயிட்டு அங்கேயும் இதே பிரச்சனையாக தான் இருக்கும். அவர் என்ன திறமையாக வேலை செஞ்சாலும் அந்த அங்கீகாரமும் அதுக்குண்டான சம்பளமும் கிடைக்காமையே போராடிட்டு இருப்பாங்க. இந்த தொழில் ஸ்தானத்தில் 3வது 2 டிஜிட் இந்த நம்பர் வந்துருச்சுன்னா தொழில் என்ன தலையில நின்னாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஒரு காலத்தில் நல்லா இருக்குதுன்னா அந்த நம்பர் இருக்கும்போதே ஒரு 10 லட்சம் அவர் சம்பாரிச்சிருந்தாருன்னா அந்த நம்பர் வச்சிருக்கும் போதே 20 லட்சம் இழந்துருவார் அதே தொழிலில். இது கெடுத்து விடுகிறது, கெடுத்துருது. அப்போ தொழில் ஸ்தானத்தில் அதே நம்பர் தான், ஒரே நம்பரு எந்தெந்த இடத்துல மாறி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வேலைகளில செய்துங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். 3வது 2 டிஜிட் இந்த 25 அது என்னோட நம்பரே போட்டுருக்கு. அதில் வந்துச்சு அப்படின்னா 3வது 2 டிஜிட் தொழில் நீங்கள் கொடுத்துட்டோம். அந்த தொழிலை படுத்தி எடுக்கிறது, தொழிலை ரொம்ப பிரச்சனைக்கு உண்டாக்கிடுது.
மார்க்கர் ஒன்று வாங்கணும் ஜி. இப்போ அதே 25 எது எழுதினாலுமே இப்போ 85 நீங்கள் போட்டோம். மூணாவது 85க்கு பொதுவாக இந்த 25 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாலாவது இடத்துல இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான்காவது 2 ஸ்தானங்கள்ல இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 4வது 2 என்ன பண்ணிட்டோம், சொத்துன்னு சொல்லிட்டோம். அவர் சொத்தை பூரா இழந்துருவார். சொத்து பறிபோய்விடும், இல்லைன்னா சொத்து அனுபவிக்க முடியாமல் போயிடும். அவர் ஏதோ ஒரு சொத்து வச்சிருப்பார், அதனால அவருக்கு பிரயோஜனம் இருக்காது, இருந்தும் இல்லாத நிலையை பண்ணிவிடுகிறது. இல்லைன்னா பங்காளிக்கு சண்டை, சொத்து பிரச்சனை, சொத்து பாகம் பிரிக்கிறதுல பிரச்சனை, நிறைய வில்லங்கம், இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால சொத்தை இழந்துடுறது. அவர் மேல இருக்கிற அவர் பேரில் இருக்கிற சொத்து பறிபோயிடுறது, இல்லைன்னா இழந்துடுறது. கடை வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்கிறது, கடனை கட்ட முடியாமல் சொத்து பறிபோயிடுறது. இந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் அவர் பேரில் இந்த அவருடைய மொபைல் எண்களில் இந்த எண் வந்தது அப்படின்னா அவருடைய சொத்தை பாதிச்சிருது. அப்படி இல்லை அப்படின்னா இதில் உயிர்காரகத்துவம் சொல்லுவோம், பொருள்காரகத்துவம், உயிர்காரகத்துவம். ஏன்னா இந்த 12 கட்டமே இதில் இயங்கும். இந்த சொத்தை பாதிக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தாய் தந்தை சொத்து, அப்படி இல்லைன்னா தாய் தந்தைய அவங்களுடைய தாய் தந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவில்லாத நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஒன்றும் உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் கடுமையாக டேமேஜ் ஆகுது. பொருள்காரகத்துவம் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறவங்களுக்கு தாய் தந்தையருக்கு பிரச்சனையை கொடுத்துருது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பொருள்காரகத்துவத்தை டேமேஜ் பண்ணிடும், அப்படி இல்லை அப்படின்னா உயிர்காரகத்துவத்தை டேமேஜ் பண்ணிடும். அப்படியே ஒரு மொபைல் நம்பர் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அனுபவம், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த 9025 அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி மொபைல் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒரு ஆடிட்டர் வச்சிருக்காரு, ஒரு சேலத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஆடிட்டர் வச்சிருக்காரு. இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உண்மையில் நடந்த சம்பவம். இந்த நம்பரு அவர் பயன்படுத்துறாரு, டோட்டல் நம்பர் ஞாபகம் இல்லை, இது பயன்படுத்துறாரு. அவருக்கு இல்லற வாழ்க்கையில பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கு. அவருக்கு பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குது. அவருக்கு வயசு வந்து 40, நான் பேசும்போதே அவருக்கு வந்து 46 நடக்குது. இது வரைக்கும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் இல்லை அவர் சொல்ற பதில். என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. அதே 25, ஏன்னா இப்போ பேசிட்டு இருக்கும்போது டக்குனு மயில ஞாபகம் வந்தங்காட்டி இதை போடுறேன், குழம்பிக்க வேண்டாம். இந்த சீரியல் அவர் நம்பர் வச்சிருக்காரு, 9025 ஆரம்பிக்கிறார், பின்னாடி 6 நம்பர் வரும். இது 2வது ஸ்தானத்துல வருது. மனைவி கணவர் குறிக்கிற இடத்துல அவர் ஆண். அவர் பயன்படுத்துறதுக்கு திருமணத்தை கொடுக்கல, ஆனா பொருளாதாரம் நல்லா இருக்குது. அவருக்கு வயசு 46 ஆச்சு, இன்னும் திருமணம் நடக்கல. அப்போ அவருக்கு குடும்ப வாழ்க்கையில அது பற்றே இல்லாத அளவு பண்ணி போடுச்சு, திருமணம் நடக்கவே இல்லை இது வரைக்கும். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு திருமண வாழ்க்கை இல்லைங்க, பொருளாதாரம் நல்லா இருக்குங்கிறார். அப்போ பொருளாதாரம் அவருக்கு இருந்தது அப்படின்னா, திருமண வாழ்க்கை நல்லா இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை, இல்லைன்னா பொருளாதாரத்தையும் ஏதோ ஒரு வகையில அது கனெக்ட் ஆகுது. ஏன்னா இது 2ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகும். இப்போ இது வந்து சொத்து ஸ்தானத்துல, சொத்து ஸ்தானம் அப்படிங்கிறது 4வது 2 டிஜிட் நம்ம சொல்றோம். இப்போ என்னோட மொபைல் எனக்கு போட்டு பார்த்துங்க. இதில் 4ஆம் இடத்துல இந்த நம்பர் இது வந்துச்சு அப்படின்னா இது வந்து சொத்தை அறவே பாதிச்சிடும். சொத்து வாங்க முடியாது. இல்லைன்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொத்தே அமையாது. அவங்க பேரில் சொத்தே வாங்க முடியாது. சொத்தே வாங்க முடியாத நிலைக்கு அது ஆளை தள்ளி விட்டுருது. அவர் வேலை சொத்தே அமையாது, காசு வச்சுட்டு தொலைவு வேறு, ஆனால் அமையாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறது. இன்னொன்று, இந்த 4-9 பாவம் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த தாய் தந்தையர் இந்த ஸ்தானங்களில் வருவாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தை, இல்லை அவங்க கூட இருக்கக்கூடிய இணக்கமான சுமூகமான உறவுகளையும் இது பாதிக்கிறது. இந்த 4ஆம் இடத்துல இந்த எண் வந்துச்சு அப்படின்னா இதையே வேற ஸ்தானங்களில் மாற்றி போடுவோம். உதாரணத்துக்கு இது 5வது 2 இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜி மார்க்கர் ஒன்று வாங்கணும் மாட்டது ஜி.
இது எதுவுமே கரெக்டாக எழுத மாட்டேங்குது. அப்படியே எழுதும்போது நல்லா எழுச்சி விட்டு விட்டு எழுது. வேற ஏதாவது வச்சிருக்காருங்களா? எழுது கொஞ்சம் எழுது அப்படியே டல்லாயிருது. எழுத அப்படியே டல்லாயிருது. கொஞ்சம் எழுது அப்படியே டல்லாகி போயிடும். அப்போ உங்களுக்கு நான்காவது 2 ஸ்தானங்களில் இந்த 25ங்கிற எண் வந்துச்சுன்னா, இந்த 5வது 2 எண்கள் 1 2 3 4 5வது 2 ஸ்தானங்கள்ல இந்த 25ங்கிற எண் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து குழந்தையை பாதிக்கிறது. அவருடைய குழந்தை அது 5ஆம் இடம் உங்களோட குலதெய்வம் அணுகிறவங்க கூட தடை விடும். இல்லைன்னா இந்த இடத்துல இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது. போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி, மேலே ஈடுபாடு இல்லாமல் குலதெய்வ அணுகிறவங்க முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இந்த நம்பரில் கொடுக்கறது இல்லை. இந்த நம்பர் வச்சிருக்கவங்ககிட்ட கேட்டால் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்களா, போய் 3 வருஷம் ஆச்சு அப்படிம்பாங்க. இப்போ அவங்களோட குழந்தையை ஒரு சில பேருக்கு திருமணம் ஆனவங்க இந்த நம்பர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற போது குழந்தை ஏற்படுவதில்லை. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவதை தாமதம் செய்கிறது. இந்த எண் பண்றதே தாமதம், சிறப்பில்லை, தாமதம், சில விஷயங்களை பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. தாமதம் ஏற்படுத்துது, பிரச்சனைகளை கொடுக்கிறது, இத்தனையும் இது பண்ணுது. எல்லா வகையிலையும் இது மைனஸை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ குழந்தையோட ஸ்தானம் இந்த 5வது 2ஆம் நம்பர் குலதெய்வம் சொல்றோம். இது குலதெய்வமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ குழந்தை நல்லா இருக்கு, எனக்கு வாரிசு இருக்கு, குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களோட வளர்ச்சிகள்ல இது பிரச்சனையை பண்ணும். குழந்தைய ஒன்றும் சொன்னபடி கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அந்த குழந்தைக்கும் இந்த ஜாதகருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் பாதிப்படையும். அப்புறம் இன்னொன்று, ஆமா, கடைசியில மொபைல் நம்பருக்கு லாஸ்ட்ல 25 வந்துச்சுன்னா அந்த குழந்தை சார்ந்த ஸ்தானங்கள் எல்லாமே இங்க பாதிப்படைகிறது. அப்படி இல்லை அப்படிங்கிற போது குழந்தை இருக்குது அப்படிங்கிற போது அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகிறது. பர்டிகுலரா அந்த ஸ்தானங்களில் ஏதோ ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. இல்லை அந்த குழந்தை அப்பாவை அந்த பெத்தவங்களை டார்ச்சர் பண்ணுது, குழந்தைனால அவங்க மன உளைச்சல் ஆகுறாங்க. இது எல்லாமே நாங்கள் பார்த்த வரைக்கும் 200% ஒத்து போகுது. 100% இல்லைங்க, 200% ஆய்வு பண்ணிட்டு இதை நான் போடுறதில்ல, ஒத்து போகுது. அப்புறம் இதில் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியில் 5வது 2 நம்பர் லாஸ்ட் 25ன்னு வந்ததுன்னா இந்த ஜாதகர், இந்த நம்பரை யூஸ் பண்ணுற ஜாதகர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு நிறைய திறமையெல்லாம் இருக்கும், புத்திசாலித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை பயன்படுத்தி அவரால் டெவலப் ஆக முடியாது. என்னங்க 77 சிறப்பு தான். இப்போ நாங்கள் இதுக்கு போட்டிருக்கிறது எல்லாமே என்னோட நம்பர்ல இருக்கிறது எல்லாமே நல்ல நம்பர் தான், சிறப்பாக தான் இருக்கும். இந்த டோட்டல் நம்பர்னு ஒரு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அப்போ மொபைல் நம்பர் லாஸ்ட்ல மட்டும் 77 வந்தால் அந்த குழந்தைகள் ஸ்தானத்துக்கு நல்லா இருக்கும். டோட்டல் நம்பர் இங்கே கொடுப்பனைங்கன்னு சொல்லக்கூடியதுல அங்கே ஏதாவது நம்பர் தவறான நம்பர் வந்துருச்சுன்னா இருந்தும் இல்லாத நிலை அனுபவிக்க முடியாமல் பண்ணும், சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு எண்களாக பார்க்கலாம். அப்போ 25ங்கிறத பார்த்தா எந்தெந்த ஸ்தானத்தில் அது வருதோ அது எல்லாமே பண்ண. டோட்டல் 25 வராது, அதனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 48. 70 போட்டுருவோம். சரி,